ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியில் டெட் தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும்? டெட் தேர்வில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் சந்தேகங்கள் எல்லார் மத்தியிலுமே இருக்கு. இந்த டெட் தேர்வில் கோர்ட்டு கேஸு பல நாளாக இப்படி எல்லாம் ரொம்ப தொந்தரவு. ஆசிரியர்கள் பல தரப்பட்ட ஆசிரியர்கள் மன உளைச்சலோட இருக்காங்க. டெட் தேர்வுடைய ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வருத்தமே 13 வருஷமாக டெட் தேர்வுனாலே பயப்படாத ஆசிரியர்களே கிடையாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டெட் இப்படி மக்களை இப்படி எல்லாம் மாற்றிடுச்சு. தமிழகத்துல டிஎன் டெட்டோடைய ரிசல்ட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு, பாஸ் மார்க்குக்கு உண்டான ஜிஓ, இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே தமிழகத்துல ரெடி பண்றாங்க. ஸோ டெட்டு பாஸ் மார்க்கு குறையுமா? தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த ஒரு விஷயம் 75 மார்க் வந்தா எங்களுக்கு போதும் சார், வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகிற சர்டிஃபிகேட்டோடைய நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசிரியர்கள் வெயிட் பண்றாங்க. ஸோ அந்த டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பாஸ் மார்க்கு குறைக்க நியாயமான வாதங்கள் ஆங்காங்கே பெறப்பட்டு வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா டெட்ல பாஸ் பண்ணி ஆகணும். மதிப்பெண்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான தேர்வர்கள் மதிப்பெண்ணை குறைக்கணும். தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. கடந்த நவம்பர் 15 மற்றும் 16 தேதிகளில் தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்வுகள் மாநிலம் முழுவதும் நடைபெற்றது. சுமார் 3.80 லட்சம் தேர்வர்கள் இந்த தேர்வு எழுதினாங்க. தற்காலிக விடைக்குறிப்புகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல டிசம்பர் 3ஆம் தேதியே வெளியிடப்பட்டது. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெட் தேர்வுல கொந்தளிக்கிறாங்க தேர்வர்கள். வழக்கமாக ஆன்சர் கீ வந்தவுடன் கட்டா பற்றிய கணக்கீடுகள் உடனடியாக தொடங்கப்படும். இந்த முறை தேர்வர்கள் மத்தியில் ஒருவித விரக்தியும் கோபமும் தென்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்ச்சி பெற்றவர்கள் பாத்தீங்க அப்படின்னா தங்களுக்கு பிரிவினர், அந்த பொது பிரிவினருக்கு பாத்தீங்கன்னா 60%, 90 மார்க் எடுத்தாகணும். அதே மாதிரி பிசி எம்பிசி எஸ்சி பிரிவினருக்கு 55%, 82 மார்க் எடுத்தாகணும். எஸ்டி எஸ்டி பிரிவினர்களுக்கு 40%, 60 மார்க் எடுத்தாலே போதும். இதுதான் இப்ப தமிழகத்துல இருக்கிற விதி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உடனடியா எங்களுக்கு மாற்றுங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. எல்லா தரப்பினருக்கும் 50%, மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி பின்பற்றுங்க, மதிப்பெண்ணை குறைங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பணி நியமனத்துல இருந்து தொடங்கி எல்லாமே ஆசிரியர்களுக்கு சாதகமா ஒண்ணு கூட அமையல அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு தேர்வர் சொல்றாங்க அப்படின்னா, தெலுங்கானா போன்ற அண்டை மாநிலங்கள்ல தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா 50% இருக்குது. இடஒதுக்கீடு பிரிவினருக்கு அங்க 40 to 45% மார்க் எடுத்தாலே பாஸ். தமிழகத்துல மட்டும் ஏன் இப்படி? திமுக அரசினுடைய நிலைப்பாடு என்ன? ஆட்சிக்கு வந்த பிறகு பணி நியமனத்திற்கு தனியாக நியமன தேர்வு யூஜிடிஆர்பி தேர்வு நடத்தப்பட்டது. எனவே தகுதி தேர்வுல அதிகப்படியான வடிகட்டல் தேவையா என்பது கல்வியாளர்களின் வாதகமாக உள்ளது. தகுதி தேர்வில் மதிப்பெண் தளர்வு அளிக்கப்பட்டால் இன்னும் பல்லாயிரக்கணக்கான பட்டதாரி ஆசிரியர்கள் அடுத்த கட்ட நியமன தேர்வை எழுத வாய்ப்பு கிடைக்கும். சோ அதனால 75 மார்க் எடுத்தாலே பாஸ் என்றத உடனடியா கொண்டு வாங்க அப்படின்ட்டு கோரிக்கை மேல லட்சக்கணக்கான கோரிக்கை வச்சிருக்காங்க. டெட் தேர்வு பாத்தீங்கன்னா வினாத்தாள் எளிமையா தான் இருந்துச்சு. எல்லாருமே இதை பாத்தீங்கன்னா மனதார பாராட்டுறாங்க, சைக்காலஜியை தவிர. ஸோ அதனால டெட் தேர்வுல அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு மார்க் கிடைச்சா கூட பாத்தீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா இந்த டைம் ரொம்ப டெட் தேர்வுல பாஸ் பண்ற அளவுக்கு உங்களால பண்ண முடியும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் 75 மார்க் எடுத்தா பாஸ் என்ற அறிவிப்பை விரைவில் பப்ளிஷ் பண்ண போறாங்க. மக்களே, இதற்கான ஒரு புதிய ஜிஓவே நமக்கு உருவாக்குறாங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறைகளுக்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.